Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TN MAS அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு மாநகராட்சி நகராட்சி பணிகள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட அப்ளை பண்றதுல இன்னுமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் பர்சனலா கால் பண்ணி சார் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா தப்பா அப்ளை பண்ணிடக்கூடாது. சோ பண்றதே நம்ம கரெக்டா அப்ளை பண்ணிடணும். அதுக்காக இந்த ஹவு டு அப்ளை அப்படிங்கறத ஓகேவா நான் உங்களுக்கு இதுல அப்ளை பண்ணியே காட்டுறேன். சரிங்களா? ஒரு ஸ்டெப்பா பொறுமையா சொல்றேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? சோ இன்ஜினியரிங் படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதலாம். மெக்கானிக்கல் சிவில் இசிஇ ட்ரிபிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது மெக்கானிக்கல் சிவில் இசிஇ ட்ரிபிள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்திர அப்ளை பண்ற ஐடியாவே இல்ல சார், அப்ளையே நான் பண்ணனாமே கூட தயவுசெய்து இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குப்பா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. மாஸ்ல இருந்து மாசா வேகன்சி வந்திருக்கு. புரியுதா? சோ அதுக்காக நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்ப. ரைட்டா? சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல யார் யார் குறிப்பா எழுதலாம்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்த மெக்கானிக்கல் சிவில் இசிஇ ட்ரிபிள் 4 பேருமே இது எழுதலாம். டிப்ளமோல சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எழுதலாம். இசிஇ டிப்ளமோ மட்டும் இதுக்கு எலிஜிபிள் இல்ல. மத்தபடி மீதி நான் சொன்ன எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். அதே மாதிரி நம்ம மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே டிப்ளமோக்கும் சரி இன்ஜினியரிங் சரி கோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஃபீஸ் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா வச்சு கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே தனித்தனியா கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான். நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் உங்க அட்ரஸ்க்கு உங்களை தேடி கொரியர்ல புக்காவே வந்துடும். புரியுதா? இந்த அளவுக்கு கண்டென்ட் சோர்ஸ் கம்மி விலையில எங்கேயுமே கிடைக்காது. ஜாயின் பண்ணும் டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி கூட திருச்சியில தான் இருக்கு. ஓகேவா? நீங்க திருச்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நேர்ல கூட வந்து நீங்க டீடைல் கேட்கலாம். புரியுதா? இப்ப நம்ம வாங்க அப்ளை பண்ணிடலாமா? ரைட். சோ அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இதான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் டிபார்ட்மெண்டோட அபிஷியல் பேஜ். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றப்ப அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இப்படி தான் வரும். நான் இது வரைக்கும் அப்ளையே பண்ணல சார்னா முதல்ல உங்களுக்கு இதான் வரும். இதுல நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ளிகேஷனோட ஃபுல் நேம் as per SSLC டைப் பண்ணி இங்க இனிஷியல் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க மெயில் ஐடின்னு கேக்குது பாத்தீங்களா? இங்க நீங்க உங்க மெயில் ஐடியை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்க மெயிலுக்கு வந்துடும். அடுத்து அந்த ஓடிபியை கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். திரும்ப கீழே மொபைல் நம்பர் இருக்கா? மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பர் இங்க கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேவா? அடுத்து அதுக்கு என்ன கேட்கும்? ஓடிபி கேட்கும். ஓகேவா? ஓடிபி உங்க போனுக்கு வந்துடும். திரும்ப நீங்க அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ ஓபன் ஆனோன இங்க கண்டினியூ டு அப்ளை இங்க சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரியா பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நீங்க கண்டினியூ டு அப்ளை கொடுத்து தொடர்ந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இன் கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அப்ளை பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் ஃபீஸ் மட்டும் நம்ம அப்புறம் பே பண்ணலாம் அப்படின்னு இது நினைச்சீங்க. இன் கேஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கப்ப எதனா ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க லாக் அவுட் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிடலாம். ஓகேவா? லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும். ஆனா பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஓகேவா உங்களோட மெயில் ஐடியை போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும். நீங்க அந்த பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் உள்ள போய்க்கலாம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ கொடுத்துட்டு சைன் இன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த பேஜ் வந்துரும். சரிங்களா? இப்போ நம்ம பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இங்க கண்டினியூ டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி எல்லாமே அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு வேணா நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா டீடைல் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்ச டீடைல் மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல ஐ ஹேவ் ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இத படிச்சிட்டு டிக்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துரும். ஓகேவா? இதுல இத நான் சும்மா அப்ளை பண்றதுக்காக பேர்லாம் ஏஏஏ பிபின்னு கொடுத்துட்டு நீங்க இப்படி அப்ளை பண்ணிட கூடாது. இங்க நீங்க உங்க நேமை கொடுக்கணும். நீங்க இங்க உங்க இனிஷியலை கொடுக்கணும். அடுத்து ஜெண்டர் மேல், சேம் டைம் ஐடி ப்ரூஃபும் ஆதார், பேன், லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எது இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் பேன் கொடுத்துட்டு இது நம்பர் இல்ல சும்மா போட்டிருக்கேன் 1 2 3 4. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த்தும் இது சும்மா கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஜஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன். 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதன்படி நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே ஏஜ் கீழே வந்துடும். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கீழே வந்துடும். அடுத்து ஃபாதர் நேம் இனிஷியல், மதர் நேம் இனிஷியல், நேம் கேப்ஸ்லயே கொடுங்க. புரியுதா? கேபிட்டல் லெட்டர்லயே கொடுங்க. அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன். டிஸ்ட்ரிக்ட் நான் திருச்சி கொடுத்துருக்கேன். நான் அகாடமி திருச்சி இருக்கனால இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வரும். நீங்க திருச்சி போட்டுக்கோங்க. ஓகேவா?
அடுத்த ரிலீஜியன், நீங்க என்ன ரிலீஜியன் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சிங்கிளா மேரிடா விடவாட்டுக்கும் சிங்கிளா சிங்கிள் கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி டீடைல்ஸ், நீங்க என்ன கம்யூனிட்டி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் சும்மா பிசின்னு சும்மா கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ் இஷ்யூட் இன் தமிழ்நாடு. நேம் ஆஃப் த சப்காஸ்ட் கேட்கும். நான் இதை சும்மா அதர்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இதுல என்னவோ நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா, நான் வந்து இதுல அதர்ஸ் கொடுக்குறேன். என்ன நீங்க என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. ஓகேவா, ரைட். அதர்ஸ் யார் இஷ்யூ பண்ணா, தாசில்தார்னா தாசில்தார், அந்த விஷயம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க இதை போட்டுருங்க. என்னைக்கு இஷ்யூ ஆச்சுங்கிறது உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே டேட் இருக்கும். ஓகேவா, அதை கொடுங்க. நான் சும்மா ஒரு டேட் கொடுத்துருக்கேன். சேம் டைம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரும் என்னவோ அதை கொடுங்க. நான் இங்க சும்மா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்து அப்படியே வரிசையா ஓப்பன் ஆகும். அந்த டேட்டு, டீடைல், அட்ரஸ் எல்லாமே. அட்ரஸும் பாருங்க, நான் சும்மா வச்சு கொடுத்துருக்கீங்க. அட்ரஸ் தான் இங்க உங்க அட்ரஸ் கொடுக்குறோம். என்ன சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு. ஓகேவா, கொடுத்துட்டு நீங்க இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு, ஒருவேளை இதுதான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்னா புரியுதா, இதை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். மேக்ஸிமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட்டு. கொடுத்துட்டு நம்மளோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்துடும். ஓகேவா, ஸோ ஐ சர்டிஃபை அந்த இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனா தான் எஸ் கொடுங்க. புரியுதா, அந்த இதா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வருமே. ஓகேவா, நீங்க அதவா இருந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிளைம் வேணும்னா நீங்க இதை கொடுத்துக்கலாம். இது எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். இது ரெண்டுமே அந்த டிஃபரெண்ட் ஏபிள்டுக்காக. இது எக்ஸ் சர்வீஸ் மேனா தான் எஸ். ஓகேவா, கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துல டிக் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு சப்மிட். கவர்மெண்ட் எதுவும் ஒர்க் பண்றீங்களா? கவர்மெண்ட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க தான். நாங்க எங்க எந்த வேலைக்கு வர போறோம்னு கேட்கிற மைண்ட் வாய்ஸ் கேக்குது. பட் இருந்தாலுமே கூட இது மாசம்ன்றப்ப இதுல இன்ஜினியரிங் ஏஐ எக்ஸாம்லாம் இருக்கு. கொஞ்சம் லோ கேடர்ல ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால இங்க இருக்கு. நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா எஸ் கொடுங்க, கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோனா நோ கொடுத்துங்க. இங்க நீங்க எம்ப்ளாய்டு என்னது, பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா என்னது, அதை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்றதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க டிக் கொடுத்துட்டு சப்மிட். ஓகே, இது வந்து குவாலிஃபிகேஷன். இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமா பண்ணணும். எல்லாமே இப்ப நிறைய பேர் டிப்ளமா முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் டிக் கொடுத்துட்டு டிப்ளமா மட்டும் டிக் கொடுத்துட்டு விட்டுருங்க. புரியுதா, 10th முடிச்சுட்டு 12th முடிச்சு நான் டிப்ளமோனா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ டிக் கொடுத்துட்டு விட்டுருங்க. நான் யூஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் டைரக்ட் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா இதையும் இதை மட்டும் டிக் கொடுங்க. ஒருத்தவங்க டிப்ளமோவும் முடிச்சுட்டு எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக் கொடுத்துக்கோங்க. பிஜி டிப்ளமோ அதர்வைஸ் என்னென்ன நீங்க படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா கொடுத்துடணும். புரியுதா, ரைட். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எடுத்து பாருங்க. சர்டிபிகேட் நம்பர் நான் இங்க சும்மா வச்சுக்கும் போட்டிருக்கேன். அதான் ஓகேவா, நீங்க என்ன நம்பர் கொடுக்குறோமோ அங்க கொடுத்துருங்க. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா, ஓகேவா, பிரைவேட்டான்னு கேட்கும், ரெகுலர் போட்டுருங்க, பிரைவேட்னாலும் போட்டுக்கலாம். நேம் ஆஃப் த ஸ்கூல் போட்டுருங்க. நேம் ஆஃப் த போர்டு ஸ்டேட் போர்டுனா அது வரும். இப்ப பெரும்பாலும் நம்ம ஸ்டேட் போர்டு தான் இருக்கும். ஆங்கிலோ வந்து மெட்ரிகுலேஷன் தான் மெட்ரிகுலேஷன் போடுவாங்க. சிபிஎஸ்சி தான் சிபிஎஸ்சி போட்டுக்கோங்க. புரியுதா, தமிழ் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, ஆம்னா ஆம், இல்லனா இல்ல. இயர் ஆஃப் பாசிங் மார்க் ஷீட்ல இருக்கும். ஓகேவா, 10th மார்க் ஷீட்ல இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இங்க போட்டுருங்க. அடுத்து 12th அதே மாதிரி சர்டிபிகேட் நம்பர், மோட் ஆஃப் ஸ்டடி, நேம் த ஸ்கூல், நேம் த போர்டு, சப்ஜெக்ட் தமிழ் படிச்சிருக்கீங்களா, எப்ப பாஸ் பண்ணீங்க. இங்க பீரியட் ஆஃப் ஸ்டடி நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. நல்லா பாருங்களே, அவங்க ஹெச்எஸ்சிங்கிற காலம்ல தான் இதை கேக்குறாங்க. ஹெச்எஸ்சிங்கிற காலம்ல இதை கேக்குறாங்க அப்படின்றப்ப நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சின்ன பிள்ளைல இருந்து படிச்சதை போடுறீங்க. நிறைய பேர் அந்த ஒரு வருஷத்தை மட்டும் போடுறீங்க, தப்பு. ஹையர் செகண்டரி வந்து 11th 12th ரெண்டையும் சேர்த்து தான். அப்ப நீங்க 11th ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க தெரியுமா. நான் சும்மா ஜனவரியும் போட்டிருக்கேன், ஜூன்ல ஜாயின் பண்ணுவீங்க. அந்த வருஷம் மாசத்தை போட்டு எண்டு 12th முடிச்சதை இங்க போடணும். புரியுதா, 12th எடுத்த பர்சன்டேஜ் போட்டுருங்க. டிப்ளமா படிச்சிருந்தால் ஓகேவா. அதே மாதிரி என்னன்னா நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா தான் இங்க வரும். மேல நீங்க என்ன டிக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் இங்க வரும். நிறைய பேர் 10th மட்டும் கொடுத்துட்டு டிப்ளமா கொடுத்தீங்கன்னா 12th வரவே வராது, உங்களுக்கு ஹெச்எஸ்சி வரவே வராது. என்ன கொடுக்குறீங்களோ அதான் வரும். அப்ப டிப்ளமோனா என்ன டீடைல் அதை போட்டுருங்க. ஓகேவா, இங்க பாருங்க மார்க் ஷீட் நம்பரு, நேம் த கோர்ஸை கரெக்டா கொடுங்க. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் கொடுத்துருக்கேன், என்னவோ நீங்க 10 கொடுத்துருங்க. கோர்ஸ் டியூரேஷன் 3 வருஷமா 2 வருஷமா கேட்கும், கொடுத்துருங்க. காலேஜ் கொடுத்துருங்க. யூனிவர்சிட்டி டோட் தான் மேக்ஸிமம் டிப்ளமோ வரும், அது போட்டுருங்க. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா இல்ல பிரைவேட்டான்னு கேட்கும், போட்டுருங்க. ஓகேவா, சோ ரெகுலர்னு போடுவோம்.
மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், பீரியட் ஆஃப் ஸ்டடி. அகைன் நீங்க டிப்ளமோ அந்த 3 வருஷம் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப முடிச்சீங்க அதை போட்டுருங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் சேம் யூஜி. அடுத்து யூஜிக்கான சர்டிபிகேட் நம்பர் நீங்க இங்க கொடுக்குறீங்க தெரியுமா? நிறைய பேர் இதை கேக்குறீங்க, சார் ப்ரொவிஷனல் டிகிரி எல்லாம் கேட்கறாங்களே, அது இல்லை என்கிட்ட நினைக்காதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ, ப்ரொவிஷனல் இருந்தா இங்க பாருங்க, ப்ரொவிஷனல் டிகிரி அவனே கேட்கறான். நீங்க வாட்டுக்கு ப்ரொவிஷனல் நீங்க கொடுத்துட்டு நம்பர்ல போய் டிகிரி நம்பர் கொடுக்க கூடாது. கரெக்டா பண்ணுங்க அப்ளை. அவங்க தெளிவா கொடுக்குறாங்க. நீங்க டிகிரி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் வந்து அதோட நம்பர் கொடுக்கணும். ப்ரொவிஷனல்னா ப்ரொவிஷனல்ல கொடுத்துட்டு அதோட நம்பர் இங்க கொடுக்கணும். டிகிரி என்ன படிச்சீங்களோ அதை இங்க போடுங்க. இதே மாதிரி இங்க தப்பு பண்ணிடாதீங்க. பிரிஸ்கிரைப்டா ஈக்குவலன்டான்னு கேக்குறாங்க. ஈக்குவலன்ட்னா என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்திருக்கதையே நீங்க படிக்கல, அவங்க கொடுத்திருக்கதே நீங்க படிக்கல, ஆனா அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தாதான் ஈக்குவலன்ட். மேக்ஸிமம் இந்த அப்ளை பண்றதுல ஈக்குவலன்ட்ங்கிறதே வராது. நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றப்ப இப்ப நீங்க டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, சில எக்ஸாமுக்கு 12th கேட்பாங்க. அப்ப ஹையர் செகண்டரின்னு கேட்கிறப்ப நீங்க அங்க டிப்ளமோ படிச்சதை கொடுத்துதான் ஈக்குவலன்ட்னு கொடுக்கணும். ஈக்குவலன்ட்னா நான் அதை படிக்கல, அதுக்கு சமமான வேற படிப்பை படிச்சிருக்கேன்னா ஈக்குவலன்ட் கொடுக்கணும். மற்றபடி கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்டே நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம படிச்சிருக்கதா கேக்குறாங்க, அப்ப நீங்க பிரிஸ்கிரைப்ட் நீங்க கொடுத்துடலாம். ரைட். அடுத்து நேம் தி காலேஜ், யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி வந்து ஏஐசிடிஎல் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா, யூஜிசியால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா? எஸ். மந்த் இயர் ஆஃப் பாசிங், இதுக்கும் பீரியட் ஆஃப் ஸ்டடி கொடுத்துருங்க. ஸ்டடி பர்சன்டேஜ். ஸோ இங்க கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். பிஎஸ்டிஎம் நீங்க படிச்சு முடிச்சிருக்க வரைக்கும் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் இங்க கொடுக்கணும். எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க, இங்க சர்டிபிகேட்லாம் கேட்கும். இப்ப நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் சார் அப்படின்னா இங்க ஃப்ரம் 1 to 5னு கொடுக்கணும். இங்க பாருங்க, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் அவங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு யார் இஷ்யூ பண்ணா, எந்த டெசிக்னேஷனு, அந்த சிக்னேச்சர், அந்த விஷயங்கள்லாம் இங்க கேட்கும், கொடுத்துடணும். இப்ப நீங்க சார் நான் இன்னும் நிறைய பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன், 6ல இருந்து மாறி மாறி படிச்சிருக்கேன்னா ஆட் டேட்டா கொடுத்துட்டே போகணும். ஓகேவா? ஆட் டேட்டா கொடுத்துட்டே போகணும். ஆனா நல்லா பாருங்க, இது 1ல இருந்து 10th வரைக்கும் தான். இங்க +1 +2க்கு தனியா கொடுத்துருக்காங்க, இங்க டிப்ளமோக்கு தனியா கொடுத்துருக்காங்க, இங்க யூஜிக்கு தனியா கொடுத்துருக்காங்க. நான் டிப்ளமோ யூஜி கொடுத்தனால எனக்கு அந்த டிப்ளமோ யூஜி ஆப்ஷன் மட்டும் வருது, வேற எல்லாம் வர நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் வரும். ஓகேவா? இல்ல நான் பிஎஸ்டிஎம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோவை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, எதுவுமே கேட்காது. ஸோ இங்க டிக்கா கொடுத்துட்டு சப்மிட். எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் விஷயம். இப்ப நான் மெக்கானிக்கல் படிச்சனால என்னோட இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் டிப்ளமோவும் கொடுத்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்தேன். என்ன கொடுத்துருக்கேனோ அந்த போஸ்ட் எல்லாம் இங்க விசிபிள் ஆகும். எல்லாத்தையுமே நீங்க டிக்கு கொடுத்துடலாம். சார் இதுல இது நான் வேணுங்கிறத மட்டும் கொடுக்கணுமா, நீங்க போய் நோட்டிபிகேஷன் தேடி பார்க்கறதுல வேணாம், அவங்களே உங்களுக்கு என்ன போஸ்டோ அதை கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே டிக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்ஜெக்டான டேட் முதல்ல உங்களுக்கு வந்துருது, என்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க டைம் முதல்ல உங்களுக்கு வந்துருது. டிகிரி ஸ்டாண்டர்ட் 30ஆம் தேதி, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் 29ஆம் தேதி. ஓகேவா? கேஸ் எதுவும் இருக்கா? இல்ல. நீங்க ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கீங்களா? இல்ல. விஷுவல் ஸ்டாண்டர்ட் நோ கொடுத்தீங்கன்னா எலிஜிபிளே வர மாட்டேங்குது, கரெக்டா நீங்க எஸ் கொடுங்க. கலர் பிளைண்ட்னஸ் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல. ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இதான் கடைசி. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான், இதை மட்டும் நான் கொடுக்கல. ஓகேவா? என்னன்னா அப்ளிகன்ஸ் போட்டோ, உங்களோட போட்டோ ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இமேஜா இருக்கணும். இது இமேஜ். மேக்ஸிமம் சைஸ் 30 KB, மினிமம் அவங்க கொடுக்கவே இல்லை. 1 KB இருந்தாலும் ஓகே, ஆனா 1 KBனா போட்டோ பார்க்கவே முடியாது, கிளியராவே இருக்காது. 30.5 KBனா கூட வராதுங்க. 30 KBக்குள்ள வச்சு இங்க சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா ஓபன் ஆகும். அப்ளை பண்ணிருங்க. அந்த ஃபைல் இங்க உங்களுக்கு வியூ ஆகும், அந்த ஃபைல் இங்க உங்களுக்கு வியூ ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் ஸ்கேன் பண்ணி வைக்கணும், அதே அளவுக்கு இருக்கணும். சூஸ் டாக்குமெண்ட் சைன் இங்க வந்துடும். ஒருவேளை நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா, ஏன் சார் இதெல்லாம் வந்திருக்கு, நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா தான் பண்ணா கொடுக்கணும், அப்ப நானும் கொடுக்க மாட்டேன். புரியுதா? போட்டோ ஐடி ப்ரூஃப் அந்த அங்க கொடுத்தீங்க தெரியுமா ஒண்ணு, அது இங்க கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட். இப்ப பாருங்க, இந்த ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப் வைக்கணும். இங்க இமேஜ் வராதுங்க, இங்க நீங்க பிடிஎஃப் மாத்தணும். அந்த பிடிஎஃப் 250 KBக்குள்ள இருக்கணும், பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா உள்ள போயே போகாது. பிடிஎஃப் 250 KBக்குள்ள இருக்கணும். சேம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிடிஎஃப் 250 KBக்குள்ள. எஸ்எஸ்எல் சர்டிபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், டிப்ளமோ, யூஜி. யூஜியோட இங்க பாருங்க, இப்ப நான் டிப்ளமோவும் யூஜியும் கொடுத்தேன், டிப்ளமோ சர்டிபிகேட் இங்க வச்சிருவேன். நான் யூஜி கொடுத்தனால எனக்கு டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் கேக்குறாங்க. நல்லா பாருங்க, டிகிரியோ ப்ரொவிஷனலோ ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும்.
இங்க ஓவரால் மார்க் ஷீட் வைக்கணும், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். அதான் டாக்குமெண்ட்னா இந்த வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படல, இந்த பிஎஸ்டிஎம் மீதி விஷயங்கள் தேவைப்பட்டா, இப்ப எனக்கே பாருங்களேன் 9 டாக்குமெண்ட் சப்போர்ட் ரிமைனிங் தான் இருக்கு, இதெல்லாம் நான் வைக்க தேவையில்ல. 9 டாக்குமெண்ட்னா என்ன நம்ம கன்ஃபார்மா வைக்கணும், போட்டோ சைன் 2, இது ஒண்ணு 3, இது ஒண்ணு 4, இது ஒண்ணு 5, இது ஒண்ணு 6, இது ஒண்ணு 7, இது ஒண்ணு 8, இது ஒண்ணு 9. நான் 9 டேட் கண்டிப்பா வைக்கணும், மீதி எல்லாம் வைக்க தேவையில்ல. இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. சேம் டைம் நீங்க ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்டும் இங்க கேக்குது. நான் யூஜி சர்டிபிகேட் தான் கையில வச்சிருக்கேன், பிஜி முடிச்சுட்டேன்னு கொடுக்காதீங்க. அப்ப பிஜி கேட்கும், நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும், கையில என்ன வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. நான் டிப்ளமோ கொடுத்தனால டிப்ளமோ கேக்குது, யூஜியும் கேக்குது. ஓகேவா? சோ கொடுத்துட்டு, ஓகேவா, நான் இது வைக்கல, என்ன வைக்கல கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியா இங்க போயிடும் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் ஓவரால் பேஜ் கேட்கும். அங்க சப்மிட்ட கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ற ஆப்ஷன் வரும், பண்ணி விட்டீங்கன்னா அப்ளிகேஷன் முடிந்தது. ஓகேவா? சோ மெக்கானிக்கல் டிப்ளமோ என்னவோ ஏதோ இசிஇ ட்ரிபிள் என்னவோ, ஓகேவா? சோ பண்ணுங்க, கரெக்டா இதுதான் ப்ராசஸ், நான் கரெக்டா சொல்லியிருக்கேன், கண்டிப்பா கரெக்டா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில, ஓகேவா, இதுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் டீடைல். ஓகேவா? சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.